எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much, Harish, for coming for my show. I also feel special. Kavin is also equally at par, giving good movies. Competitive, how are you taking it? காம்படிஷன் நல்லது தானே. There's always been this battle of twosன்ற மாதிரி ரஜினி சார், கமல் சார், அதுக்கு முன்னாடி சிவாஜி சார், எம்ஜிஆர் அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் இருக்காது. இப்போ ரீசெண்டாக கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் சார் வந்து கன்னை எஸ்கேக்கு கொடுத்து இன்னும் யூ டேக் ஓவர் சொன்னார். சிவகார்த்திகேயன் பிரதராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், உழைக்காமல் இந்த இடத்துக்கு அவங்க வந்துடல. ஏன் அவருக்கு தான் கொடுக்கணுமா, ஏன் அப்படி, அந்த கொஸ்டின்லாம் என்னால் கேட்க முடியும். இன்ஸ்டாகிராமில் நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் நான் பர்சனலாக அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ண தெரியலனா தென் அது சக்ஸஸ் வரும்போது அதையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக அப்போது வாரிசு படம் ஷூட்டிங்கில் விஜயனா இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு தயங்கி தான் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த ஐ திங்க் ரஞ்சிதமே பாட்டுன்னு நினைக்கிறேன். Cine Olagam presents Catch Up with Kavi. Title sponsor Lalita Jewelry one-time advance booking plan. Powered by VCare. One-stop solution for all your skin and hair needs. Fasta Pizza. Love at first bite. Purvika. Think mobile, think Purvika. Design partner LeBlanc Interiors. Furniture partner Lavish Furniture Velicheri. Hello. Welcome to my show Catch Up with Kavi. Today is my first episode, launch episode. நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். Because I have an amazing guest. He looks super ravishing. இப்போ ரீசெண்டாக ஒரு செம்ம ஹிட்டு படம் வேறு கொடுத்துருக்காரு. அதனால் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு கால் த ஒன் அண்ட் ஓன்லி ஹரிஷ் கல்யாண். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பட் வெரி ஹாப்பி அண்ட் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எபிசோடில் எஸ் தேங்க் யூ ஸோ மச் ஹரிஷ் ஃபார் கம்மிங் ஃபார் மை ஷோ. ஐ ஆல்சோ ஃபீல் ஸ்பெஷல். எஸ் and also congratulate you for Labbar Pandu. Thank you. The movie is really amazing performance and audience reaction வேற level. So how do you feel? See, at the end of the day நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ். ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி தியேட்டரில் வந்து நிறைய இடங்களில் கைத்தட்டும் போது, சிரிக்கும் போது அண்ட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த த ஃபீல் தட் தே ஹேவ்ல, அது வந்து ப்ரைஸ்லெஸ், மோர் தேன் த நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதுதான் எப்போவுமே நான் மைண்டில் யோசிப்பேன். ஸோ அவங்களுடைய அந்த ஃபீல், வாட் தே ஃபீல் அபவுட் த மூவி படம் முடித்து வெளியே வரும்போது அது வந்து இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். ஸோ அண்ட் எப்போவுமே தியேட்ரிக்கல் சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எனி ஆக்டர். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது லப்பர் பந்து ஹாஸ் கிவன் மீ அ ஹியூஜ் தியேட்ரிக்கல் சக்ஸஸ். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் தி ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் படம் போய் பார்த்து. அண்ட் நாட் ஜஸ்ட் மல்டிப்ளெக்ஸஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இது அதையும் தாண்டி எல்லா ஊர்லேயும் எல்லா சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய தியேட்டர் ஓனர்ஸ், அஃப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துலேருந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், ஐ ஹாவ் டு தேங்க் தெம். அண்ட் த மெயின் பர்சன் கேப்டன் தமிழ் படத்தோடைய டைரக்டர். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு 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 பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ரூரல் கேரக்டர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஒரு அர்பன், ஒரு சிட்டி பாய் அந்த மாதிரி இருந்துட்டு, அண்ட் இன்ஃபேக்ட் நான் அதை சூஸ் பண்ணதுக்குமே ஒரு முக்கியமான ரீசன் அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டில் சொல்கிற ஐடியாலஜிஸ், அந்த அன்பு கேரக்டரோட ஐடியாலஜிஸை தாண்டி நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணதில்லையே, இது அப்போ எனக்கு அது ஒரு சேலஞ்ச் தானே அப்படின்னு எடுத்து பண்ணி அதை ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணும்போது தட் ஃபீலிங் இஸ் a complete feeling. So ஹரிஷ், படத்தை நான் பர்சனலாக பார்த்து ஐ வாஸ் ரியலி ப்ளோன் அவே. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் அண்ட் ஆல் ஆஃப் தேட், விமன் சென்ட்ரிக்காக படம் இருந்தது. அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் டச்ட் அ லாட் ஆஃப் விமன்ஸ் ஹார்ட் ஆஃப்டர் திஸ் மூவி. பிகாஸ் படத்தில் வந்து இந்த 2 ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் கிவிங் தட்? படம் வரதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூஸ்லாம் பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்ல முடியாது. பட் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும். நாட் ஜஸ்ட் கிரிக்கெட் லவர்ஸ், நாட் ஜஸ்ட் அன் ஈகோ சென்ட்ரிக் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 2-3 இடத்துல கூட சொல்லியிருந்தேன், விமெனுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. விமென் எம்பவர்மெண்ட் பற்றிலாம் ரொம்ப சட்டிலாக சில விஷயங்கள் படத்தில்
வரும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. அப்போ யாரும் அதை பிலீவ் பண்ணுறாங்கன்றத தாண்டி யாருக்கும் இதில் என்ன இருக்க போகுதுன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. கிரிக்கெட் பேஸ்டா ஆமாம் ஏன்னா போஸ்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர் வரும்போதாக இருக்கட்டும், அண்ட் அதில் படத்துக்கான யூஎஸ்பி என்னென்னா நான் லவ் பண்ணுற பொண்ணுடைய அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை, ஈகோ. ஸோ இதுதான் இப்படி தான் போகும் போல இருக்குது, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்கும், அப்படி முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரீ அசம்ஷன்ஸ் வந்திருக்கும். பட் பர்சனலாக எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகி நாங்கள் டீமாக உட்காந்து படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப நெகிழ்கிற மாதிரி இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கான ரீசன் என்னென்னா, ஆண்களை பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம், நிறைய பேசுகிறோம், அவங்களுக்கான கேமு, கிரிக்கெட்டு, ஈகோ எல்லாத்தையும் காமிக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலி இஸ் டிபெண்ட் ஆன் த மெயின் பர்சன் ஆஃப் த ஹவுஸ். லைக் அவர் வீட்டில் தினேஷ் அண்ணனோட கேரக்டராக இருக்கட்டும், என்னோடய வீட்டில் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அண்ட் we are dependent on them and they are also dependent on us for various reasons. ஸோ அதை வந்து அழகாக ஸ்கிரிப்டில் எழுதி அவங்களுக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து அது வந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் அந்த ஒரு இடத்துலலாம் ரொம்ப ரசித்து பார்த்ததா நிறைய பேர் சொன்னாங்க. அந்த தினேஷ் அண்ணனுடைய அம்மா வந்து போயிட்டு சுவாசிகா வீட்டில் போயிட்டு எனக்கு ஒரு வாய் சோறு இருந்தா போடமா, நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஸோ ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு அந்தந்த மேல் கேரக்டர்ஸ் அவங்களுடைய விஷயங்கள் ஒரு ஈகோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷ்னல் லேயர் இருக்குல்ல, ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். என்ன தான் ஒரு ஃபைட் படமாக, என்ன தான் ஒரு என்ன சொல்கிறது வேறு ஒரு ஸ்போர்ட் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கூட அதில் இருக்கிற எமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா we are all emotionally connected beings நம்மலாம். அதுவும் நம்ம எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்கிறது சவுத் இண்டியன்ஸ் ஆர் தமிழ் பீப்புள், லைக் நமக்கு இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாஸ்தி. அது இஸ் வாட் ஐ ஃபீல் எமோஷன்ஸ் ஆர் ஹை. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகும்போது இட் ஹிட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கார்டுன்னு ஐ ஃபெல்ட். ஸோ அது படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்லும்போது ஓகே அவங்களுக்கும் அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. இப்போ ரீசெண்டாக கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் சார் வந்து கன்னை எஸ்கேக்கு கொடுத்து இன்னும் யூ டேக் ஓவர் அந்த மாதிரி சொன்னார். அது பயங்கரமான ஒரு பஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட கன்று கொடுத்தா ஹவ் வில் யூ ஃபீல்? ஓகே, ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிற அந்த கொஸ்டினை. எஸ். ஸோ விஜய் சார் அந்த லவ் தெரியுது, சினிமா மேலே இருக்கிற லவ், அடுத்து இருக்கிறவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் த வே ஹி ஷோயிங் தட் லவ் இஸ் வெரி வெரி ஹைலி அப்ரிஷியபிள். ஒன்று. ரெண்டாவது, இப்போது சிவகார்த்திகேயன் பிரதராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், உழைக்காமல் இந்த இடத்துக்கு அவங்க வந்துடல. கொடுக்குற இடத்துக்கும் அவரோ இல்லை வாங்குகிற இடத்துக்கும் இவரோ உழைக்காமல் வந்துடல. அண்ட் ஐ எம் நோபடி டு கமெண்ட் அபவுட் இட் பீயிங் இன் த சேம் இண்டஸ்ட்ரி. ஏன் அவருக்கு தான் கொடுக்கணுமா, ஏன் அப்படி அந்த கொஸ்டின்லாம் என்னால் கேட்க முடியாது. அவருக்கு தோணுச்சு, அவர் அந்த கேரக்டர் அந்த ரோல் பண்ணாங்க, அந்த சீன் வச்சாங்க, அதை பண்ணாங்க, அந்த இடத்துக்கு தகுதியானவராக இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. ஸோ நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு என்னை தயார்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி அப்போது மேலே இருக்கிறவங்க சீனியர்ஸ் ஆர் ஹூம் சர்வர் இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. அகெயின் இட் இஸ் கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் கிவிங். ஸோ அது அந்த சீனியர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்து வரவங்களை வந்து தே ஷுட் மோட்டிவேட், என்கரேஜ். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு நான் நல்ல படங்கள் மூலமாகவும் மக்களுடைய அன்பு மூலமாகவும் அங்கே வரும்போது ஐ வில் டெஃபினெட்லி பி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் மை ஜேர்னி. ஹரிஷ், இப்போது ட்ரெண்டில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி கவின், இப்போது கவின் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஆட் பார் கிவிங் குட் மூவிஸ். அப்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? லைக் ஒரு கோ ஸ்டாரா இல்லை ஒரு கொலீக் மாதிரி காம்படிட்டிவா? ஹவ் ஆர் யூ டேக்கிங் இட்? காம்படிஷன் நல்லது தானே. அது தேர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் திஸ் பேட்டில் ஆஃப் டூஸ்ன்ற மாதிரி. ரஜினி சார், கமல் சார், அதுக்கு முன்னாடி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இது அந்தந்த 2 பீப்புளுக்குள்ளே தான் அது இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது இட் கேன் பி 3, 4, 5. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த கேட்டகரியில் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அப்கமிங் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே காம்படிட்டர்ஸ் தானே.
அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறோம். மேபி நமக்கு தெரியாது, நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் அந்த விஷயங்கள் மாறும். பட் ஆல்வேஸ் ஐ ஃபீல் நம்மளுடைய போன படம் என்னவோ அதுதான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு ஐ ஃபீல். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு போன படம் ஒன்று கொடுத்துச்சு, அதுலேருந்து ஒன்று எனக்கு கிடச்சிது, அதில் நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதோட இதில் எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம், எப்படி அதை பெட்டராக கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ ஐ திங்க் தட் வில் பி த பிக்கெஸ்ட் சேலஞ்ச் எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கவினா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஐ ஷுட் நாட் லீவ் அவுட் தி அதர்ஸ். ஸோ எல்லாருமே நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே சென்சிபிளாக ஸ்கிரிப்ட் அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வரும்போது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக மாறுது அண்ட் ஆடியன்ஸ்க்கும் நல்ல கண்டென்ட் நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா அமையுது. ஸோ காம்படிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி திங் அது ஹெல்த்தியாக இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். இப்போது காம்படிட்டிவாக இருக்கிறது இஸ் வெரி குட், பட் கம்பேர் பண்ணும்போது how are you taking it? What do you feel? இப்போ நமக்கு ஒரு படம் ஹிட் ஆகுது, நம்மளை பற்றி நல்லது சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருந்தது. ஒரு அடுத்தது வேறு யாராவது படம் ஹிட் ஆகும், அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்படி அவங்கள பற்றி சொல்லும்போது இஃப் வி டேக் இட் இன் அ வெரி அஃபென்சிவ் வே, எப்படி அவரை பற்றி சொல்லலாம், நான் அவரோட நான் என்ன கம்மியாக பண்ணிட்டேன், என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாமல் சூப்பர் அவங்களுடைய சக்ஸஸையும் அவங்களுக்கு கிடைக்கிற கிரெடிட்ஸையும் இஃப் வி எம்ப்ரேஸில், ஐ திங்க் நமக்கு மண்டைக்கு எதுவுமே ஏறாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரைட் ஆட்டிடியூட் ரைட் ஆட்டிடியூடில் நம்ம அதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே திஸ் வேர்ல்டு இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன்ல. எனக்கு மட்டுமானதோ இல்லை நான் மட்டும்தான் இது அனுபவிக்க முடியும், இல்லை நான் மட்டும்தான் இது கேப்பபிள் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிட்டா வி வில் ஹாவ் அ ஹெல்த்தி காம்படிஷன், ஹெல்த்தி இண்டஸ்ட்ரி அண்ட் ஆடியன்ஸ் வில் ஆல்சோ லவ் ஆல் ஆர் ஒர்க்ஸ். இப்போ எந்தா இருக்கட்டும், இன்னொருத்தர் இருக்கட்டும், அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ ஐ திங்க் அப்படி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இவங்களுக்கு வர்சஸ் இவங்க அப்படின்றது இருக்கிறதும் இட்ஸ் குட், இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் பேட். ஆடியன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா குட். நான் சொல்லிக்க முடியாது எனக்கு இவர் தான், இப்போ அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்களா, இப்போ எனக்கும் இவருக்கும் தான் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியாது. இஃப் ஆடியன்ஸ் ஃபீல் தட் வே தென் நல்லது தான். ஸோ யூ ஆர் டேக்கிங் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே. கண்டிப்பாக. ஓகே, ஒரு மல்டி ஸ்டாரர் இப்போது நீங்கள், கெவின், மணிகண்டன் எல்லாரும் ஒன்றா பண்ணுறது வில் பி ஓகே? வில் பி ஓகே. ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு, அண்ட் நான் என்ன இதில் பண்ணுறேன் அப்படின்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இத்தனை பேர் இருக்காங்களே நான் எப்படி அப்படின்றது விட இது 2 இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி வந்ததுன்னா தென் அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம் அப்படின்னு. பட் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன் நான் நினைக்கிறேன். இதை ஹாப்பியாக சொல்லிட்டீங்க. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்போ த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்கிறேன், இப்போ பீப்புள் டு லுக் அப் டு, ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கே இட் வில் பி அ பிளாஸ்ட் ஐ திங்க். இல்லை இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையா. ஹிந்தியில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், தெலுங்குல பார்த்துட்ருக்கோம், ஸ்டார்ட் ஆகிருக்கு. எஸ், இப்போ ஒரு பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ராணா சார் அண்ட் பிரபாஸ் சார், அஃப்கோர்ஸ் ஹீரோ வில்லன்ற பார்ட்டெல்லாம் தாண்டி இங்கே ஒய் நாட் அண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் ஒர்க்கில், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய தனித்திறமையும் தனித்துவத்தையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் கரெக்டு இல்லை இதுதான் கரெக்டுன்றதெல்லாம் கிடையாது. அஸ் லாங் ஆஸ் இட் சர்வ்ஸ் த பர்பஸ், நல்ல கதை, அதுக்கு இவங்கெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இது ஆடியன்ஸ் கொண்டு போய் இவங்கெல்லாம் டெலிவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு டேரக்டரை ஃபீல் பண்ணி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து அண்ட் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னா தென் எஸ். another thing is உங்களோட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே நீங்கள் நடித்து அந்த படம் நல்லா ஒரு பேர் கொடுத்து இன்றைக்கி அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் they have all growing up, they have all established themselves. So in a way you have thanks for this. ஓகே, இல்லை இது மியூச்சுவல் தான். இப்போ அவங்க அந்த கதையை என்ன வச்சு யோசிச்சிருக்கலன்னா வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க. இல்லை எப்போவுமே இப்போ ஒரு கதை கேட்கும் போது இந்த கதையை நான் ஹரிஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு போது ஒரு ப்ரொடியூசருக்கு அது ஒரு ப்ளஸ் தானே. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இது உங்ககிட்ட தான் கிடைக்கும்ல ஒரு டெபியூ டைரக்டர். இல்லை கண்டிப்பாக. இப்போ லப்பர் பந்துமே லைக் நான் எப்போவுமே கிரெடிட் வந்து டேரக்டர் தான் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களோட விஷன், அதுக்கெல்லாம் நம்ம டூலாக இருந்து வி ஆர் லைக் கிவிங் லைஃப் டு தட் விஷன்.
ஆர் ட்ரீம், அது எப்படி வேணால் சொல்லலாம். பட் அவங்க பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணனால ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டாங்க, இது டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னு அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு அது தெரில, இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்க பிரதர் அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி வே ஐ ஃபீல். பட் அதான் நான் சொன்ன மாதிரி அது மியூச்சுவல் தான். அவருக்கு என்ன மேலே நம்பிக்கை, எனக்கு அவர் மேலே நம்பிக்கை, அண்ட் எங்கள் எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிற ப்ரொடியூசர், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அதில் இப்போது டேரக்டர் புதுசாக இருக்கலாம், ஆனால் கேமராமேன் பெரிய கேமராமேனாக இருக்கலாம். ஸோ அவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். இவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா, ஓகே இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரா, ஓகே அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ ஹரிஷ், இப்போது இந்த கதை ஹரிஷ் கிட்ட சொன்னால் அவர் ஓகே பண்ணிவிடுவார். ஆனால் இந்த 4 பாயிண்ட்ஸ் மேண்டேட்ரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வச்சுருக்கீங்களா? ஃபேக்டர்ஸ் ஐ திங்க் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கதை கேட்டுட்டு அது கேட்கும்போது நம்மளை எவ்வளோ எக்ஸைட் பண்ணுது. ஏன்னா நம்ம தானே ஃபஸ்ட் ஆடியன்ஸ். கதை கேட்கும்போது இந்த கதையை கொண்டு போய் சேர்த்து ஆடியன்ஸ் படம் பார்க்குற வரைக்கும் நம்ம தானே ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ அது அந்த ஃபேக்டரு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற எமோஷ்னல் லேயர், அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லேருந்து இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த கேரக்டரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை அந்த கதைக்களத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா. அது இன்னொன்று வந்து இந்த டீம் நல்ல டீமாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது ஐ திங்க் எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கிரிப்ட் நமக்கு பிடிச்சிருக்கான்றது, இதெல்லாம் தான். செக்லிஸ்ட்டுலாம் இல்லை, சில ஸ்கிரிப்ட்ஸ் கேட்கும்போது நமக்கு பிளைண்டாக இது நல்லா இருக்குது, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். சில ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் இதில் இது இருக்குது, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா. தாராள பிரபு பண்ணும்போது எனக்கு அந்த தாட் இருந்தது. எனக்கு அந்த டேரக்டர் பிடிச்சிருந்தது, அதில் இருக்கிற எமோஷ்னல் லேயர் பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி அந்த படம் ரீமேக் ஆகி ஹிந்தியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம், பெரிய ஹிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, இது ஒரு டாபுவான ஒரு தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. அதான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அந்த கொஸ்டினை நான் போடும்போது இல்லை இதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் விவேக் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்குள்ளே வரும்போது அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து அங்கே அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுது. எனக்கு லப்பர்லாம் டேரக்டர் ஒரு 1 hour நரேட் பண்ணிவிட்டு நான் பவுண்ட் படித்தோடனே சொல்லிட்டேன், ப்ரோ சூப்பர், எப்போ போகிறோம் ஷூட்டிங் அப்படின்னா. சில படங்கள் அப்படி இருக்கும், சில படங்கள் அப்படி இருக்கும். நான் நினச்சேன் நீங்கள் 4 ஃபேக்டர்ஸ்னால் ஒரு பெரிய ஃபைட் சீக்வென்ஸ், இல்லை ஒரு டுவெட் சாங், ஸ்விட்சர்லாண்ட்ல ஷூட்டிங், நீங்க பண்ற படத்துல அப்படி நீங்க ஹரிஷ் நானே ஐடியா கொடுத்து நானே வாங்கி அப்படி இருந்ததுன்னா நான் கவிதா பாண்டியன் அவர்களோட அப்படின்னா என் ப்ரொடக்ஷன்ல பண்ணுவீங்க. ஓகே ஃபைன், அப்ப பண்ணிடலாம் ஃபியூச்சரா. ஓகே ஹேர்ல ஏதோ லுக் இல்ல அது இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற படத்துக்காக கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்திருக்கேன். டைரக்டர் அண்ட் வி போத் ஃபெல்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக, ஒரு போஸ்டராக, அந்த படத்தோடைய காஸ்டியூம், அந்த படத்தோடைய ஒரு ஃப்ளேவரில் அது வரும்போது அழகாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு அது புதுசாக இருக்கும். இப்போ நான் இதில் பார்த்துட்டு அதில் பார்க்கும்போது அப்போ பார்க்குற அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு அது டவுட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை இப்போ இந்த இன்டர்வியூலேயே ஒரு பஸ் கிரியேட் பண்ணிட்டோமே அதுக்கு. ஸோ நீங்கள் அது காட்டும் போது பஸ்ஸெலாம் இல்லை, அதுக்காகலாம் போடல, இதுதான் ரீசன். அது அப்படி பார்க்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். பட் என்னோட ரீசன் இதுதான். பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி லுக். Thank you. What do you think about love? Giving. Giving. உங்க இன்ஸ்டாகிராம்ல கூட அது இருக்குன்னு நினைக்கிறேன். about அன்பை கொடுப்போம். அன்பு மட்டுமே கொடுப்போம். இல்லை அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரேஸாக மாறிடுச்சு எனக்கு. நான் எப்போவுமே அதுதான் அப்படின்லாம் நான் சொல்லலை. அது எங்கேயோ ஒரு புக்கில் ஒரு இதை படிக்கும்போது, இல்லை நம்ம எங்கேயோ அது காதில் விழும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே எனக்கு ஹேஷ்டேக்காக என் ப்ரொஃபைலில் போடணுன்னு ஐ ஃபெல்ட். ஸோ அதை போட்டேன். போடுறதை தாண்டி அதை ஃபாலோ பண்ணணும், கரெக்ட், விச் இஸ் மோர் டிஃபிகல்ட். பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ லவ்வை மட்டும் கொடுக்கறது ஓகே, ரிசீவிங்கும் தேவையில்ல. கண்டிப்பாக அது தேவை. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதை விட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக வச்சுட்டு
அது ரிசீவ் பண்ணும்போது அது இன்னும் பெருசாக தெரியுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் பேசுகிறது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா ஒரு இமோஷ்னலி சம்திங். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் போய் ஐ வாண்ட் ஆஸ்க் லைக் வாட் டு யூ ஃபீல் அபவுட் லவ் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆன் த ஹோல்? லைக் ரிசீவிங் கிவிங் அதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபேஸ் இருந்திருக்கா வேர் யூ ஹாவ் கான் த்ரூ யோர் லோ இன்? நிறைய இருந்திருக்கு. அந்த ஏஜில் இந்த ஒரு பாட்டு வருமே, அறியா அது வயசு அந்த மாதிரி. ஓகே. பட் அதெல்லாம் தானே இட் இட் மேக்ஸ் மீ வாட் ஐ எம்ல. தட் இஸ் மை ஜேர்னி. இல்லை, எனக்கு ஏதாவது கதை இருக்கணும்ல, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல சொல்கிறதுக்கு. ஸோ லோ ரிலேஷன்ஷிப் வைஸ், கரியர் வைஸ் இதெல்லாமே இருந்திருக்கு. ஐ மீன் 2 sides ஆஃப் த காயின் தானே. ஹேட் லவ் அப்படின்னா, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா, தென் லோ அண்ட் ஹை. அது லோ பார்த்தா தான் ஹை, அப்போ தான் அது அப்படி இருந்தால் தான் லைஃப்பும் சுவாரஸ்யமாக இருக்கும். பட் நம்ம வாண்டடாக வி வில் நெவர் ஆஸ்க் ஃபார் கிவ் மீ a லோ ஃபேஸ் அப்படின்னு. எஸ் எஸ். பட் when it comes நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் what do you feel about love? How you think the generation is handling it? லவ் அப்படின்ற வார்த்தை வந்து வி ஆல்வேஸ், நானுமே அப்படி தான் யோசிச்சிருக்கேன். நம்ம லவ் பண்ணுற பொண்ணு, நம்ம லவ் பண்ணுறோம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் நான் எனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கு அந்த டைமில். இன்னும் அந்த டீனேஜில் இருக்கும்போது 20s ஆர் ஈவன் பிஃபோர் மேரேஜ் அது வரைக்கும் யூனோ ரிலேஷன்ஷிப்னா அதுதான் அப்படின்னு. பட் தெர் இஸ் ஐ திங்க் மோர் டு இட். சில பேர் பெட் லவர்ஸ் இருப்பாங்க, அவங்க அது மேலே காமிக்கிற அன்பை புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க அம்மா அப்பா மேலே வச்சிருக்க அன்போட அது மேலே அன்பு அதிகமாக வச்சுருப்பாங்க. அது என்னென்னே புரியாது டக்குன்னு. அன்கண்டிஷனல் லவ். அது என்னென்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் லைக் ஸோ லவ்ன்றது இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் மதர் ஆர் யுவர் ஃபாதர் ஆர் யுவர் சிஸ்டர், அந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. இட்ஸ் யூனிவர்சல் எமோஷன். ஸோ எனக்கு கிவிங்கிற மாதிரி தான் எனக்கு திரும்ப ஐ ஃபீல். அண்ட் இட்ஸ் ஆல்சோ தெர் ஆர் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் இன் தட்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டோன்னா நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஏன் ஒரு ஃப்ரெண்டு நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், ஸோ பிரதர் ஆர் சிஸ்டர். ஸோ இட்ஸ் என் யூனிவர்சல் எமோஷன். அண்ட் நம்ம எல்லாருமே ஈக்குவலாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட அன்பு எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா லவ் இஸ் only about giving and treating everyone. I think you are that kind of person நான் நினைக்கிறேன். Like you want to, or you have trained yourself to be that person. I think I've become that ன்னு நினைக்கிறேன். You have become that person over the period. சரி, நம்மளுக்கு வரலன்னா என்ன, நம்ம அப்படி இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஆமாம். நான் இந்த இஸ்பேட் ராஜா படத்தில் அந்த கௌதம் கேரக்டர் இருக்கும், ரொம்ப அரகெண்ட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு, இப்போ லவ் பண்ணுற பொண்ணு கால் பண்ணி எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வாட்டி திருப்பி டக்குன்னு கால் பண்ணுற அந்த அந்த மாதிரியாகவும் ஐ பீன் தேர். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எதுக்காக அது பண்ணோம், ஏன் அதை பண்ணோம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ அது ஹியூமன் எவல்யூஷனாக, அது அந்த மாதிரி எதுவாக வேணால் சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸு, லைஃப் டீச் பண்ணுற லெசன்ஸு, அந்த மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் அந்த கேரக்டரை பற்றி சொன்னதுனால, இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் லைக் தட், ரைட்? இட் பிகம்ஸ் வெரி டாக்ஸிக் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் வரதில்லை. ஐ மீன் தே டோன்ட் க்ரோ அவுட் ஆஃப் இட், தே க்ரோ மோர் இன்டு இட். ஓகே. ஸோ அது டீல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜெனரேஷனுக்கு டு யூ வாண்ட் டு கிவ் சம் அட்வைஸ்? அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் இல்லை. எனக்கே யாரும் அட்வைஸ் கொடுத்தா இவன் இதெல்லாம் சொல்கிறான் அப்படி தான் தோணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் மேக் தெம் ஃபீல் லைக் தட். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே ஐ திங்க் சூப்பர். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் அந்த ரியலைசேஷன் சில பேருக்கு சீக்கிரம் வரும், சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப உள்ளே போயிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும். அது சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணிட்டா அது எந்த விதமான தப்பாக இருந்தாலும் சரி, பி இட் ஹேபிட்ஸ், பி இட் வாட் எவர். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி, லவ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ், நிறைய ட்ரோலிங், நிறைய யூனோ வெரி ஹர்ட். அதுவும் மீடியா பர்சனாக இருக்கும் போது இட்ஸ் டூ மச் டு ஹேண்டில், யூனோ. ஸோ அதெல்லாம் வாட் டு யூ ஃபீல், ஹவு டு யூ ஹேண்டில் ஆல் தட்? நான் பர்சனலாக அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் இப்போனா, வி ஆர் எக்ஸ்போஸ் டு பப்ளிக்.
ஸோ நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சம்டைம்ஸ் எல்லா நேரமும் நம்மளை பற்றி பாசிட்டிவாக பேசிடணும், ப்ரைஸ் பண்ணிடணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுலேயே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுன்னா நல்ல விதமான கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் தேவையில்லாமல் பண்ணுற அந்த ட்ரால், அந்த மீம்ஸ், அதெல்லாம் ஆக்சுவலி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் தே வாண்ட் அட்டென்ஷன் எல்லாம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஆர் மேபி ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஆர் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு டூ தட், அதனால் அது பண்ணுறாங்களோன்னு ஃபீல் ஆகும். அது அவங்கவுங்களா பார்த்து ரியலைஸ் பண்ணி அவங்களுக்காக தோணணும். நம்ம இது லெக்சரோ இல்லை லெசனோலாம் எடுக்க முடியாது. பட் அது அதர் எண்ட், அது ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ பீயிங் அன் ஆக்டர் ஏதாவது சொல்லலாம், என்ன கூட ஏதாவது சொல்லலாம். இப்போது நம்ம படம் சரியாக போகும்போது ஒன்று சொல்லலாம், சரியாக போகாத போது ஒன்று சொல்லலாம். இது எந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து சக்ஸஸ் வந்து வில் பி ஏபிள் டு ஹேண்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை ஹேண்டில் பண்ண தெரியலனா தென் அது சக்ஸஸ் வரும்போது அதையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இன் அ வே இட் இஸ் ஹெல்பிங் அப்படி சொல்லலாம். ஸோ ஹரிஷ், இப்போ நம்ம இன்னொரு செக்மெண்ட் போகிறோம். இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். லைக் சும்மா நாங்கள் ஸ்க்ரோல் பேக் போய் ஒரு அமேசிங்கான ஒரு போஸ்ட்டை பார்த்தோம். ஓகே, இதை 2014 போட்டிருக்கேன். எஸ், ஃபஸ்ட்டு டைம் சினிமா ப்ராப்பராக கற்றுக் கொடுத்த ஒரு படம் பொறியாளன். வேரியஸ் ரீசன்ஸ், வெற்றிமாறன் சாருடைய பேனரில் தான் வெளியாச்சு படம். ஒரு ஹீரோவாக, ஒரு மேல் ப்ரோட்டகனிஸ்டாக ஒரு படத்தை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, ஒரு சீனை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அந்த கேரக்டர் எப்படி ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து வெற்றி சார் இன்ஃபேக்ட் ஒரு 5-6 டேஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் செட்டில் இருக்கும்போது அவர் கூட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், அதாவது அவர் எனக்கு அவருடைய ஒர்க் மூலமாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அப்புறம் டப்பிங்கில் கூட ஒரு 2 டேஸ் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த படம் மூலமாக எனக்கு இன்னொரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தேவான்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் டில் நவ் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் கண்டினியூ டு பி ஒன். ஸோ ஒரு நல்ல ஒரு பிரதர், ஒரு கைடுன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அந்த படம் மூலமாக கிடச்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சின்ஸ் யூ மென்ஷன் வெற்றிமாறன் சார், ஐம் டெம்ப்டட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அவர் கூட படம் பண்ணுற ஆசை இருக்கா? 100%. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுற டைரக்டர் வந்து வெற்றிமாறன் சார். மோர் தென் அவருடைய படங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஐடியாலஜிஸ், அவர் கூட இருந்தால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாமோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான், அவர் கூட பண்ணிட்டா எனக்கு பேர் கிடச்சிரும்பா, நான் வந்து அது ஓகே அது. பட் அதை தாண்டி எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்கும் அவர் கூட செட்டில். ஓகே, பொறியாளன் போது ஹியர் அண்ட் தேர், ஏன்னா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மணிமாறன் அவர்கள் தான் படத்து கதை திரைக்கதை வசனம் எழுதினாங்க. பட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது எப்படி இருக்கும், நம்மளை என்னவா காமிப்பார், நம்மளை என்னவா அவர் இமேஜின் பண்ணுவார். ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், ஆஸ் எ பர்சனாகவும் ரொம்ப பிடிக்கும். உங்களோட நெக்ஸ்ட் போஸ்ட் இதை பற்றி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன போட்டிருக்கேன்? Never will I forget the pat. I'll read it. Yeah. Never will I forget the pat that you gave on my shoulder, the comforting words you spoke, and the aura that was around you. This picture was taken a few days before my marriage, and I will keep it close to my heart, now and always, to the man who has inspired me many across decades with his movies and wonderful personality. சூப்பர், அப்படியே சொல்லிட்டீங்க, எனக்கு ஃபீல் பண்ண. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக போனபோது எடுத்த ஃபோட்டோ. அப்போது வாரிசு படம் ஷூட்டிங்கில் விஜயண்ணா இருந்தாங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன், த பேட் யூ கேவ், த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் அப்படின்லாம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் கேரவேன்லேருந்து நாங்கள் இறங்கி அவர் கேரவேனுக்கு வெளியில் என்னுடைய கார் இருந்தது, அப்பா அம்மாலாம் போயிருந்தோம். ஸோ நாங்கள் காரில் ஏறிட்டு இப்படி மூவ் பண்ணும்போது யாரோ வந்து இப்படி நிற்கிறாங்க, பார்த்தா அவர் தான் வந்து நிற்கிறாரு.
ஏய் இருறா நிறுத்துறா வண்டி நிறுத்துறான்னு சொல்லிட்டு கண்ணாடி இறக்கிட்டு பாய்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னான். ஸோ ஹி கேம் டவுன், பாய் அனுப்பி வச்சுட்டு அகெயின் ஹி வெண்ட் இன் சைட் பிகாஸ் அப்போ லஞ்ச் டைம். ஸோ அவரோட லஞ்ச் வந்திருந்தது. நான் சாரிண்ணா ஒரு 10 minutes குயிக்காக பேசிட்டு போயிடலாம். இல்லை ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஓ நான் வரது எப்படின்னு தெரியலப்பா ஷூட்டு, அண்ட் நான் ஊருக்கு வேற போகிற மாதிரி இருக்குது, பட் உனக்கு என்னுடைய விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போது அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு தயங்கி தான் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த ஹேர்டூவில் இருந்தார். அந்த ஐ திங்க் ரஞ்சிதமே பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அந்த சாங் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் போட மாட்டேன்னா படம் வந்ததுக்கப்புறம் எப்பயாவது ஓகேவா போடலாமான்னு கேட்டேன். சரிப்பா ஓகே இப்போதைக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ படம்லாம் வந்து ஐ திங்க் அவருடைய பர்த்டே அன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். 22 மீட் பண்ணோம், 23 தான் நான் போஸ்ட் பண்ணது. இப்போது அவர் படம் நடிக்க மாட்டேன்னு he has gone into another field of work. அதை பற்றி what is your feeling like as a fan? நிறைய படங்கள் பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த த்ரில், அந்த எனர்ஜி, அந்த ஆரா, அந்த செலிப்ரேஷன், கண்டிப்பாக எல்லோரும் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாருமே we will definitely miss that-னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது, அது க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஜென்ரலாக ஆல் ஆஃப் அஸ் வில் டெஃபினெட்லி மிஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஃபேன்ஸை தாண்டி ஜென்ரலாக எல்லாருக்குமே அது ஒரு இருக்கும்ல. ஆமாம், இவ்வளோ வருஷமாக பார்த்து ஒரு பர்சனாலிட்டி திடீர்னு பண்ணல அப்படின்னும் போது, இப்போது சச்சின் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது நான் ரொம்ப டிஜெக்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்லாம் பார்ப்போமா எனக்கு தெரில அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோலாம் யோசித்தேன் நான். டேய் என்னடா நீ அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இல்லை, அது அப்படி நிறுத்திட முடியாதுல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி லைக் எம்எஸ்டி இருக்காருங்க, அப்புறம் விராட் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இட் ஹேஸ் டு கோ ஆன்ல. பட் அந்த மொமெண்ட் இருக்குல்ல. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ். ஆமாம், இது தல தீபாவளி கல்யாணம் 22 கல்யாணம், 23 தீபாவளி லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு எடுத்தது. ஸோ தலை தீபாவளின்றதுனால அது கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி அப்பா அம்மா நான்லாம் தீபாவளிக்கு ஃபோட்டோலாம் எடுத்துக்க மாட்டோம். மற்றபடி வீல் செலிப்ரேட், அதெல்லாம் ஓகே. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அதெல்லாம் ஓகே. பட் இந்த வாட்டி ஒய்ஃப் நர்மதா அவங்க தான் சொன்னாங்க, இல்லை நம்ம இது கண்டிப்பாக இது ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு மெமரியாக இருக்கும், வி ஷுட் ஆல் டேக் அ பிக்சர் டுகெதர் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஹரிஷ், இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து உங்கள் படத்துலேருந்து ஒரு 3 ஸ்பெக்டாக்குலர் சீன்ஸ் பற்றி பேச போகிறோம். எஸ்பேட் ராஜாவில் வந்து where you take the bottle and you go hit somebody and then அதுக்கு தியேட்டரில் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ரெஸ்பான்ஸ். இல்லை அது என்னென்னா அந்த தேன் மிட்டாய் சீன் சொல்லுவாங்க. தேன் மிட்டாய் சீன் அது ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்னீக் பீக்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டேரக்டர் ஃபெல்ட் இது நல்லாயிருக்கும், இது ஒரு தனி சீனாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே போட்டாங்க. ஸோ நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ இது தேட்டரில் பார்த்தா நல்லா இருக்குமே இது போட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் அந்த படத்தோடைய மூட் அதில் இருந்தது. இவன் ஒரு அரகெண்ட்டான ஒரு சின்ன விஷயம் எனக்கு ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னு அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அந்த சீனை. பட் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ். ஏன்னா எனக்கு என்னென்னா அதுக்கு முன்னாடி அது எனக்கு ஏன் அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதல் படம் வந்துருந்தது. அதில் ஒரு சாஃப்டான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், ஒரு ஹி ஃபால்ஸ் இன் லவ், அந்த பொண்ணுக்காக எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வரும். இந்த படத்தில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் எப்போ வேணால், அவன் ஒரு டைம் பாம் மாதிரி எப்போ வேணால் வெடிப்பான். அந்த மாதிரி ஒரு கேட்டு ஃப்ரெண்ட்ஸே அவனை பார்த்தா பயப்படுவானுங்க, அவன் ஒரு கோளாறா அப்படின்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிக்க ஆரம்பிக்குது அவனுக்கு. ஸோ அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் போது இப்படி ஒரு அரகெண்ட்டான ஒரு பையன் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டை வேறு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இவன் அதை எப்படி அசால்ட்டாக போய் அதில் ஒரு வேஷ்டி வேறு கட்டிட்டு ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு, ஐ திங்க் அந்த காஸ்டியூம் கூட இட் ஆடட் டு தட் காம்ப்ளிமெண்டட் த சீன் நினைக்கிறேன். அது செம்ம மாசாக இருந்த சீன் அது ஆக்சுவலி. அது எனக்கே வந்து பரவாயில்லையே சும்மா மாசாக இருக்கு அப்படின்னு. ஓகே, நம்ம ஒரு ஆக்ஷன் மூட்லேயும் ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு.
அண்ட் த another film is பார்க்கிங்கில் நீங்கள் அங்கே டப்பிங் பண்ண ஒரு சீன், அதை நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட்டாக போட்டிருக்கீங்க. அது கூட ஐ திங்க் இட் வாஸ் ரியலி குட். வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? ஸோ அது ஃபுல் ஆன் ஷவுட்டிங் மோட்லேயே இருக்கும். அது ஒரு விஷயம் நடந்திருக்கும், எம்எஸ் பாஸ்கர் சார் அந்த அவர் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ நான் ஆட்டோலேருந்து தரேன்னு ஐ மீன் இறங்கி அந்த நரேஷன் பண்ணும்போது பண்ணுவாங்களே தரேன்னு இழுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரியே வருது. இறங்கி அந்த வெளில பசங்க கிரிக்கெட் விளையாட்டு அந்த பேட்டை வாங்கிட்டு போய் அவர் காரை உடைப்பேன். உடச்சிட்டு அதில் ஒரு ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும். இதில் ஒவ்வொரு அடியும் உன் மேலே விழ வேண்டியது, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை உயிரோட எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ இது என்னென்னா டேரக்டர் சொன்னார், இது இந்த சீன் மட்டும் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் நான் டப்பிங்கில், ஏன்னா அது ரொம்ப கத்தணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இது தொண்டை எப்படி இருக்குன்னு தெரில போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பா இது ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு டப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக எடுத்தது. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் ராம் டேரக்டர் தான் சொன்னார், ஆனால் அந்த வீடியோ இருக்குது, நான் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன், அந்த ரியல் ஃபுட்டேஜும் நீங்கள் டப் பண்ணதும் வச்சு அப்படின்னு. அப்புறம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அப்படியே அது ரீலாகவும் போட்டிருந்தேன். பட் அது ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன். என்னென்னா எனக்கு என்னென்னா ஆப்போசிட்டில் எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு அசுரத்தனமான ஒரு நடிகர், ஒரு சீனியர் ஆக்டர், அவரை போய் கத்த போகிறோமே அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சீனுக்காக அது பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ஒன் இஸ், இப்போ நான் ரீசெண்டாக பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் லப்பர் பந்து. அதில் வந்து இன்டர்வெல் பிளாக், அதில் மெயினாக என்னென்னா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக அவர் தினேஷ் சாரோட ஒய்ஃபும் அதுக்கப்புறம் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க அப்படியே பார்த்துட்டு அவங்க போவாங்க, நாங்கள் பின்னாடி. ஆமாம், அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் இமோஷ்னல். அப்படியே நீங்கள் பாவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர்கிட்ட கோவம், அந்த அரகன்ஸ் அதுவும் இருக்கும், ஈகோ, அதுவும் சூப்பர் சீன். எனக்கு அந்த சீனில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரைட்டிங்காக நான் ஸ்கிரிப்ட் புக்கில் படிக்கும் போது அதுக்கு முன்னாடி தான் 2 பேரும் சண்டை போட்டிருப்போம், அடித்து சட்டையை பிடிச்சி இழுத்து புரண்டு. அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் கட் பண்ணிங்கன்னா அவங்க ஒய்ஃப் வருவாங்க. ஒய்ஃப் வந்தோடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. தினேஷ் அண்ணன் அந்த கேரக்டர், கெத்து கேரக்டரும் சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த சஞ்சனா, அவங்க வருவாங்க. அவங்க ஒரு அறை ஒன்று அறைவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்க ஹஸ்பண்ட்டை பேசுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு என்ன முறைச்சிட்டு போவாங்க. அந்த பொண்ணுக்கு, அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அம்மா வேறு வழி கிடையாது, இப்போ நான் அவனுக்காக நிற்க முடியாது, ஏன்னா எங்கள் அப்பாவை போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா போவாங்க, அந்த பொண்ணு போகும். எங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படியே போய் நிற்கும் போது, ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ தான் சண்டையும் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து மச்சான் சாரி, இல்லை அண்ணன் சாரி அப்படின்னு எதுவும் அண்ணன் சாரின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ஈகோ ட்ரிப் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள பார்க்கும்போது அப்படியே பாவமாக இருந்துட்டு அப்புறம் நாங்கள் ஒருத்தர் கோவமாக பார்ப்போம். ஸோ அது வந்து மியூசிக்காக இதில் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர்கிட்ட டப்பிங்லாம் முடிச்சுட்டு கேட்டிருப்பேன். பிரதர் இங்கே சண்டை போடுறோம், அதுக்கப்புறம் சோகமாகுது, இப்போ அங்கே ஒரு ஆர்ஆர் வாசிக்கணும், அதுக்கப்புறம் 2 பேரும் மறைக்கிறோம், இல்லை ஷான் பண்ணிடுவார் அப்படின்னு. மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் படம் எப்படி போக போகுது, இனிமேல் இந்த கேரக்டர்ஸ் எப்படி ஹவு தே வில் ஹேண்டில் அந்த சிச்சுவேஷன், வெரி நைஸ். அதாவது எமோஷனாக நல்லா கன்வே ஆகிருந்ததுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மியூசிக்லேயும் நல்லா இன்க்ளைன் பண்ணியிருந்தார் ஷான். படங்களில் பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கராக ஒன்று இருக்கும் இல்லையா, ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்காது அது, ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆல் த எமோஷன்ஸ் சொல்கிறேன் நான். அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ், சார்மிங், ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ஸாக ஒருத்தரால் பண்ண முடியுமா? ஸோ ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். கிரிக்கெட் ஆடும்போது நிறைய நடந்திருக்கு. இது ரொம்ப சின்ன சண்டையாக இருக்குது, இது ஸ்ட்ரீட் அதுக்குன்னு வெட்டு குத்து கொலை எல்லாமா பண்ண முடியும்? டைம்னா என்ன? TIME. அதான் தெரியல, சொல்லிடுங்க, கத்துக்கிறேன். ஃபீலிங், இமோஷனல் சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல இது வந்து ஐ திங்க் இது டைம். In this moment I'd like to mention நான் போட்டுக்கிற ஜுவல்லரி செயின் and in the bracelet is from Lalita Jewellery.
நானே பர்சனலாக ஹேண்ட் பிக் பண்ணது வெரி சிம்பிள் அண்ட் எலிகண்ட். இந்த மாதிரி வெஸ்டர்ன் க்ளோத்ஸ்க்கு போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஷோரூமில் போய் செக் பண்ணுங்கள். சினி உலகம் presents Catch Up with Kavi. Title sponsor Lalita Jewellery one-time advance booking plan. Powered by VCare. One-stop solution for all your skin and hair needs. Fasta Pizza. Love at first bite. Purvika. Think mobile, think Purvika. Design partner Le Blanc Interiors. Furniture partner Lavish Furniture Velicheri.